அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு நபி அவர்கள் முக்கிய காரணம் என்று நமக்கு தெரியும். அதே போன்று அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாம் என்பது நபி அவர்களிடத்தில் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இஸ்லாம் இல்லை. அந்த சமயத்தில் தனக்கு வந்த இஸ்லாத்தை தன்னுடைய சகோதரர் அபூபக்கர் இடத்தில் சென்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்துடைய சிறந்த கலிஃபாக்களில் ஒரு கலிஃபாவாக ஆகிறார்கள் என்று நாம் வரலாறு அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நண்பன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றானா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தவறான வழியில் இருந்த என்னை சரியான வழிக்கு கொண்டு வந்த என்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கின்றானா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கெல்லாம் நாம் நண்பனை வைத்திருக்கின்றோம்? உதாரணமாக, படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள். கிரிக்கெட் விளையாடுவதற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள். கேம் விளையாடுவதற்கு பப்ஜி கேம் விளையாடணுமா அதற்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஷாப்பிங்கு போகணுமா அதற்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள். எல்லாத்திற்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய தவறுகளை திருத்தி சரியான வழியில் கொண்டு வருவதற்கு நம்மிடத்தில் நண்பர்கள் இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகைக்கு வாடா, தொழுகைக்கு போகலாம், தொழுதியா, இன்னைக்கு 5 நேரம் நீ தொழுதையா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இடத்தில் நண்பர்கள் இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் இன்னா லில்லாஹ். இங்கு நமக்கு சுகமாக இருக்கும். ஆனால் அங்கு இறைவன் கேள்வி கேட்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுவான், அல் அஹில்லாஹு யௌமைஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். இறையச்சமுடையவர்களை தவிர அந்த மறுமை நாளில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பகைவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அன்புமிக்கவர்களே, எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நண்பன் நல்லவனா கெட்டவனா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நல்லவர்களாக தேர்ந்தெடுப்போம். இங்கேயும் அங்கேயும் நல்ல வாழ்வை வாழ்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.